ஒரு நகரமாக திகழ்ந்தது இந்த விக்னேஸ்வர கஷேத்திரம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரபுரியை விட மிகவும் அழகான ஒரு அற்புத நகரமாக திகழ்ந்தது. மிகப்பெரிய பிருந்தாவனம், மிகப்பெரிய அசோகவனம், மிகப்பெரிய புஷ்பதடாகம், சதுர்காலமும் வேதபாராயணம், சதுர்காலமும் திருமுறை பாராயணம் முதலிய சிவபோகங்கள் நடைபெற்ற ஒரு அற்புத ஸ்தலமாக விளங்கக்கூடிய மத்னகிரி கேத்திரத்தில் விஞ்ஞானமாக விளங்கக்கூடிய ஒரு தலமாக தேவர்கள் அனைவரும் பூஜிக்கப்பட்டு சிவாராதனம் செய்து வந்த அற்புத ஸ்தலமாக விளங்கக்கூடிய விக்னேஸ்வர கேத்திரம் விளங்கியது. அந்த தலத்தில் கும்பமுனி என்று சொல்லக்கூடிய அகஸ்திய முனிவர் தவம் செய்து பல சிவஞானங்களை செய்து வந்து அற்புதமாக தேவேந்திரன் முதலிய இந்திராதி லோகபாலர்களை சிவஞானம் செய்ததற்கு ஆக்கை பண்ணியிருந்தார். அவர்கள் சிவஞானம் செய்து வரக்கூடிய அற்புத நேரத்தில் தவமுனிகள் தவம் செய்து வரக்கூடிய அற்புத தர்மத்தில் சிவாவதாரம் செய்யக்கூடிய நிகழ்வாக அனலாசூரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் இவர்களுடைய சிவத்தவத்தை கிடைத்தார். அவனுடைய மிக கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் சிவபரம்பொருளாகிய மத்னகிரீஸ்வரரிடம் முறையிட்டனர். தங்களிடம் வரம் பெற்ற அனலாசூரன் 200 தலைகளை கொண்டு 400 கைகளை கொண்டு அசுர ஞானம் செய்து வருகிறான். அவன் சிவபூஜைக்கு இடையூறு செய்கிறான், சிவகமத்திற்கு இடையூறு செய்கிறான். எனவே அவனுக்கு சிவஞானம் கொடுத்து எங்களது தவத்தை காக்குமாறு சிவனிடம் பணித்தனர். எல்லாம் நல்ல பத்மகிரீஸ்வரர் அபிராமி எம்பிகையிடம் முறையிடுங்கள், அவளாலே அவன் அழிக்கப்படுவான் என்று கூறினார்கள். அதற்கு முன் பரமேஸ்வரியாகப்பட்டவர் மகாபராக்கிரமம் பொருந்திய மகாகாளியாகவே உருவெடுத்து அனலாசூரனை தனது சிறுதூலத்தால் அழித்து உக்ரம் தாங்க முடியாமல் இருந்தார். சிவபரம்பொருள் அபிராமி அம்பிகை முன் தோன்றி அவளது உக்ரத்தை தணித்து நாளை தினம் நல்ல லக்னத்தில் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்கு கூறி அபிராமி அம்பிகையின் உக்ரத்தையும் தணித்து அனலாசூரனையும் சம்ஹாரம் செய்தார். நம பார்வதி பதஜே.